நாடகம் சொன்னா எதுக்கு ஜாதி குத்துறீங்க? உண்மையா கோபம் வருது. நான் சொல்றேன், நாடக காதல் பண்றது ஒண்ணுதான், ஒரு பொண்ணை கற்பழிச்சு சீரழிக்க ஒண்ணுதான் சார். ரெண்டு ஒண்ணுதான் சார். ஒரு பொண்ணை வழி கொண்டு வந்தோம்னா எப்படி பெரிய மனுஷனா இருக்க முடியும்? இதை சொன்னா இந்த ஜாதியோ அந்த ஜாதியோ. ஒரு தகப்பன் சாத்துல அவர் கோபத்தை வெளிப்படுத்திருக்காரு. இந்த கோபம் பொண்ணை பார்த்து எல்லாருக்கும் வரணும். இங்க ஜாதி பாத்தீங்கன்னா மனுஷன் இல்லை. முதல்ல என்னைக்கு பள்ளிக்கூடத்தை ஜாதி சான்று இல்லாம இருக்கோ அன்னைக்கு ஜாதி ஒழியும். நான் முதல்ல இந்த ஜாதி படம் எடுக்கிற டைரக்டர்களுக்கு எதிரான எப்பவுமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பேன். ஜாதியை சொல்லவே கூடாது, ஜாதியை பேசக்கூடாது. இங்கே யார் யார் என்னன்னு எந்த சீட்ல யார் உட்காந்துருக்கோன்னு யாருக்குமே தெரியாது. பா ரஞ்சித்னு ஒரு டைரக்டர், வெற்றிமாறன் ஒரு டைரக்டர். வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆயிப்போச்சு. சினிமா தளர்ச்சி ஆயிடுச்சு போச்சு. என் பக்கத்துல யாருக்கான எப்படிங்க எனக்கு தெரியும். எல்லாரும் சேர்ந்து விசில் அடிக்கிறோம். சினிமாவில் ஜாதியை சொல்பவன் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவன். என்னுடைய கொள்கை அது. இன்னும் பழைய அந்த கடந்து வந்துட்டாங்க மக்கள். இன்னும் அதை வைத்தே படம் எடுத்து இன்னும் மக்களை ஒரு புண்படும் செய்கிறாரா வெற்றிமாறன்? எனக்கு இது எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல. ஆனால் இந்தியாவில் சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இன்னைக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்க எங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ இருக்கா தமிழகத்தில்? இந்தியா முழுக்க இருக்குது. தமிழகத்தில் இருக்குதானே, நிறைய சம்பவங்கள் இருக்கு. இல்லை இன்னும் அது சாதிய கொடுமைகள் இருந்துட்டு தானே இருக்குது. ஏற்றத்தாழ்வுகள் இருந்துட்டு தானே இருக்குது, இல்லாமல் இல்லைல்ல.